பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்போள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்யதேச மங்களாசாசனத்தையே தமக்கு இயல்பாக கொண்ட திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 9ஆம் பத்து முடியும் வரை திவ்யதேச அனுபவங்களையே செய்து கொண்டு வந்தார். 10ஆம் பத்து முதல் திருமொழியிலும் கூட அந்த திவ்யதேச அனுபவம் அவருக்கு தொடர்ந்தது. 2ஆம் திருமொழி தொடங்கி விபவாவதார அனுபவங்களை செய்ய திருவுள்ளம் பற்றின திருமங்கையாழ்வார் முதல் 2 திருமொழிகளிலே ராமாவதார அனுபவத்தை செய்தார். அதற்கு பிறகு கிருஷ்ணாவதார அனுபவமே நெடுகிச் செல்கிறது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே அந்த விபவாவதாரங்களை அனுபவிப்பதும் பலபடியாக சென்றது. அதிலே நாயகி பாவத்திலே அந்த விபவாவதாரங்களை அனுபவிப்பது என்பது ஒரு வகை. தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு அந்த எம்பெருமானை நாயகனாக வைத்து பேசுகின்ற பாசுரங்கள். அதிலேயும் அந்த நாயகனான எம்பெருமான் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டபடியினாலே தனக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதாக சில பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே 11ஆம் பத்திலே முதல் திருமொழியிலே அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தை எல்லாம் வெளியிடுகிறார். அதாவது இயற்கை காட்சிகள் எவையெல்லாம் தாம் கண்முன்னாலே கண்டால் அவையெல்லாம் தமக்கு வருத்தத்தை அளிக்குமோ அவைகளெல்லாம், அதாவது கூடியிருக்கிற காலத்திலே அவைகளெல்லாம் ஆனந்தத்தை உண்டாக்குகிறது. ஆனால் அதே வஸ்துக்கள் பிரிந்திருக்கிற காலத்திலே அது வருத்தத்தை அதிகமாக்குகிறது என்று இப்படியான அனுபவத்தை நாம் கீழே பார்த்தோம். அது 11ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே. அடுத்தபடியாக 5ஆம் பாசுரம். அந்த 5வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? கடலில் இருக்கக்கூடிய சந்திரனை எம்பெருமான் கடல் கடைந்த பொழுது எடுத்து சென்று விட்டான் அல்லவா? ஆகையினாலே அந்த கடல் இப்பொழுதும் கோஷிக்கின்றது, ஒலி எழுப்புகின்றது. ஐயோ, என்னிடத்திலே இருக்கிறவற்றை கொண்டு போய் விட்டானே பகவான் என்று அது கதறுகிறது போல் இருக்கிறது என்று தெரிவிக்கிறாளாம். அதாவது கடலோசை என்கிறது பிரிந்தவர்களுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். சாதாரணமாக கடலை பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு தான் பார்ப்பார்கள். ஆனால் நாயகனை பிரிந்திருக்கிற நாயகி அவள் இறங்குவது நெய்தல் நிலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த இடத்திற்கு சென்றால் நாயகனோடு கூடியிருக்கிற காலத்திலே எதெல்லாம் அவளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கித்தோ அதெல்லாம் நாயகனை பிரிந்திருக்கிற காலத்திலே துன்பத்தை உண்டாக்கும். அதை இங்கே இந்த கடலுடைய ஓசையும் கூட இவளுக்கு துன்பத்தை உண்டாக்குகிறது. அதை இப்படி சொல்லுகிறாள், கடலும் கூட கதறுகிறது என்று இப்படி சொல்லுகிறாள். அதாவது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே வாயுந்திரைகளும் என்று ஒரு திருவாய்மொழி. அதிலே கண்ணால் கண்ட பொருள்களெல்லாம் கூட தம்மை போலே அவைகளும் துன்பப்படுகின்றன என்று நினைத்து வார்த்தை சொன்னார் போலே இப்பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் என்றும் கூட நாம் கொள்ளலாம். அங்கோராளறியாய் அவுணனை பங்கமா இருகூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவே கொலோ பொங்கு மாடல் புலம்புகின்றதே. அங்கோர் ஆளறியாய் என்று அந்த நரசிம்மாவதாரத்தை கொண்டாடுகிறாள் இந்த இடத்திலே நாயக்கி. அங்கோர் ஆளறியாய். அங்கு என்னால் அந்த காலத்திலே இரணியன் பிரகலாதனை துன்புறுத்தின பொழுது ஓர் ஆளறியாய் ஒப்பற்ற ஒரு நரசிங்கமாய் தோன்றி அவுணனை அந்த இரணியனை பங்கமாக அவன் அழிந்து போகும்படியாக இரு கூறு செய்தவன், 2 கூறாக ஆக்கினவன்.
அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான்? மங்குல் மதி வாங்கவே, மங்குல் மதி மிகவும் அழகியதான அந்த சந்திரனை கடலிலிருந்து அவன் வாங்கிவிட்டான். அதாவது கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து பல பல பொருள்கள் எல்லாம் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமுதம் வருவதற்கு முன்னாலே அதிலே சந்திரனும் ஒருத்தனாகினாலே அந்த கடலிலே இந்த சந்திரனை பகவான் கடல் கடைந்த பொழுது அதிலிருந்து எடுத்து விட்டானாம். ஆகையினாலே பொங்குமா கடல் புலம்புகின்றது, இந்த கடலும் கூட என்னை போலே புலம்புகின்றது. என்னிடத்தில் இருந்த எம்பெருமானுடைய, அதாவது என்னோட கூடியிருந்த எம்பெருமானை நான் பிரிந்து தவிப்பது போலே அதுவும் கூட தவிக்கிறது என்று இங்கே மதி என்கிற பொருள் அந்த சொல்லுக்கு சந்திரன் என்கிற பொருளை காட்டினது மட்டுமல்லாமல் மதி என்பதற்கு புத்தி ஞானம் என்றும் பொருளாகையினாலே மங்குல் மதி வாங்கவேகலோ என்று இதனுடைய புத்தியை கெடுத்து விட்டான் போலும், ஆகையினால்தான் இது கதறுகின்றது என்றும் பொருள் கொள்ளும்படியாக இப்படி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 6வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த அன்றில் பறவைகளினுடைய கூக்குரல் அது இவளுக்கு ரொம்ப துன்பத்தை விளைக்கின்றதாம், மிகவும் துன்பத்தை விளைக்கின்றதாம். அதாவது அன்றில் பறவைகள் என்பவை இரண்டும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும், ஆணும் பெண்ணும். ஆனால் அது சற்று நெகிழ்ந்தாலும் கூட ஓ என்று கதற ஆரம்பிக்குமாம். அது கேட்பவர்களுக்கு, அதுவும் பிரிவுத்துயிரிலே வருந்துபவர்களுக்கு இந்த அன்றிலின் குரல் மிகவும் துன்பத்தை ஏற்படுத்துமாம். அதை சொல்லுகிறாள் அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலே. சென்னுவார் சிலை வளைத்து இலங்கையை வெண்ண வில்லியார் வீரமேகொலோ முன்னில் பெண்ணமேல் முடறி கோட்டகத்து அந்நிலின் குரல் அடருமென்னையே. சென்று வார் சிலை வளைத்து என்று அந்த இலங்கை இருக்கிற இடம் வரை தானே நேரிலே சென்றான் எம்பெருமான். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் என்று ஆண்டாளும் அருளி செய்தாள் அல்லவா? அந்த விரோதி இருக்கிற இடத்தை தான் தேடிக்கொண்டு சென்று வார் சிலை வளைத்து தன்னுடைய வில்லை வளைத்தான், இலங்கையை வென்றான். எத்தாலே என்றால் தன்னுடைய வில்லியினுடைய வலிமையாலே. அப்படிப்பட்ட விலங்கையை வென்ற வில்லியார் அவனுடைய வீரம். வீரம் என்னால் அது எப்பேற்பட்ட வீரம்? பிராட்டியை மீட்பதற்காக காட்டின வீரம், பிராட்டியை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக காட்டின வீரம். ஆனால் இங்கே என்ன செய்கிறான் என்னால் அவன் என்னை விட்டு பிரிந்திருக்கிறான், இப்பொழுது போய் என்னிடத்திலே இந்த வீரத்தை காட்டுகிறான். அதனால்தான் இங்கே இப்படியெல்லாம் நிகழ்கிறது. என்ன நிகழ்கிறது என்றால் முன்றில் பெண்ணை மேல் என்று இங்கே பனைமரத்தின் மேலே, அந்த முன்றில் முற்றத்திலே இருக்கக்கூடிய பனைமரத்தின் மேலே முளரி கூட்டகத்து என்று தாமரை மலர்களினுடைய இதழை கொண்டு செய்யப்பட்ட கூடாமது, அந்த கூட்டிலே இருக்கக்கூடிய அன்றில், அந்த அன்றிலின் குரல் அது என்னை அடறுகின்றது என்றால் என்னை துன்புறுத்துகின்றது என்று சொல்லுகிறாள். அங்கே ஒரு பிராட்டியை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அவன் காட்டின திரளையெல்லாம் இங்கே என்னை பிரிவதற்காக, என்னை பிரித்து இப்படி துன்பப்படுத்துவதற்காக காட்டுகிறான் போலும். இவனுடைய திரள் இப்படி இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தபடியாக 7வது பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறாள்? பூவை வண்ணனார் உள்ளின் மேல் வரா மேவி நின்று நான் கண்டதண்டமோ வீவிலங்கனை வில்லி அம்பு கோத்து ஆவியே இலக்காக எய்வதே. பூவை வண்ணனார் என்றால் அந்த காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய எம்பெருமான், அதாவது அவனுடைய நிறம் பூவையும் காயாவும் நீலமும் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அத்தனை பூக்களையும் ஒத்திருக்குமாம் எம்பெருமானுடைய நிறம். அது நீலோத்பலம் என்று சொல்லுகின்ற அந்த நீல நிறத்திலே இருக்கக்கூடிய மலர்களிலே ஒரு வகைதான் இந்த பூவை பூ என்பது. ஆக அந்த பூவை வண்ணனார் மிக அழகிய திருமேனியை உடையவர். அவர் என்ன செய்தார்? புள்ளின் மேல் வரா, இந்த கருடாருடனாக அவர் எழுந்தருளினார். ஷாரிகை வலம் வரும் பொழுது அப்படி அவர் எழுந்தருளுகின்ற அந்த அழகு என்னை மயக்கி விட்டது. நான் என்ன செய்தேன்? மேவி நின்று நான் கண்டேன். மேவி நின்று நானே போய் விழுந்து, மேல் விழுந்து போய் நின்று அந்த எம்பெருமான் வருகிற வழியிலே நின்று கொண்டு அந்த எம்பெருமானுடைய அழகையெல்லாம் சேவித்தேன். அதுதான் தவறாகிவிட்டது என்று நினைக்கிறேன் இப்பொழுது என்று சொல்லுகிறாள். மேவி நின்று நான் கண்ட தண்டமோ, தண்டம் என்னால் தண்டனை என்று சொல்லுகிறோமே, அதுதான். அவனை நான் கண்டதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதானோ? அவன் அவ்வளவு அழகாக கருடாருடனாய் எழுந்தொழுகிறானே என்று அந்த எம்பெருமானுடைய அழகை சேவித்தேன் அல்லவா? அந்த சேவித்ததற்கு
எனக்கு கைமேல் கிடைத்த தண்டனை, கைமேல் கிடைத்த பலன் இதுதான் என்று தெரிவிக்கின்றார். என்ன பலன் கிடைத்தது என்றால், வீவில் ஐங்கணை வில்லி அம்பு கோத்து. வீவில் ஐங்கணை வில்லி என்னால் 5 கணைகளை உடையவனான வில், அதாவது கரும்பு வில், அதில் 5 கணைகள், அதாவது புஷ்பங்களையே கணைகளாக கொண்டு எரிகிறவன் மன்மதன். அந்த மன்மதனைத்தான் இந்த இடத்திலே ஐங்கணை வில்லி என்று தெரிவிக்கிறாள். 5 கணைகளை உடையவனான வில்லியான மன்மதன் அவன் என்ன செய்கிறான்? அம்பு கோத்து, அந்த புஷ்பங்களாகிய அம்புகளை எல்லாம் கோத்து என்ன செய்கின்றான்? என்னுடைய ஆவியே இலக்காக எய்வதே, என்னுடைய ஆவியை என்னுடைய பிராணன் மேலே எய்கிறான். அதாவது மன்மதனுடைய ஒரு அம்புகள் எய்யப்படுகின்றபடியினாலே என்னால் உயிரோடு இருக்க முடியவில்லை. என் உயிரோடு வைத்து சித்திரவதம் செய்கிறது, என்னுடைய பிராணனை வாங்கி விடுகிறது என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறாளாம் இவள். அந்த எம்பெருமான் அவனிடத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய ஆறாத காதல், அதாவது பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர், அந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாடும் எதை காட்டுகிறது? உடனே அவனை அடைந்து விட வேணும் என்கிற துடிப்பை காட்டுகிறது. ஆனால் அவனோ பிரிந்திருக்கிறான், உடனே வந்து எனக்கு அனுகிரகத்தை செய்யவில்லை. அந்த சமயத்திலே அவனோடு சேராத வருத்தம் இன்னும் அதிகமாவதற்கு காரணம் இப்படி இந்த மன்மதன் வந்து அம்புகளை எய்கிறபடியினாலோ என்று நினைக்கிறாளாம் இவள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னால், நான் ஒன்றும் செய்யவில்லை, அவன் கருடாருடனாய் வந்தானே, அந்த அழகை நான் சேவித்தேன், அதை கண்டதற்கு எனக்கு எம்பெருமான் கொடுக்கிற தண்டம் இவையோ என்று இந்த பாசுரத்திலே கதறுவதாக இந்த பாசுரம் செல்லுகிறது. இதே போன்ற அனுபவம் இன்னமும் சற்று தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.